அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்துருகுமார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மேலக்கொந்தைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை சேர்ந்த இளைஞர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையால சிறந்த இளைஞருக்கான விருது வாங்கியிருக்கேன். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வாங்குற முதல் இளைஞர் நானு. கடந்த 6 வருடங்களா சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக ரத்த தானம், மரக்கன்றுகள் நடுதல், அதுக்கப்புறம் சாலையோர ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல், மேலும் அவசர காலத்தில் பாத்தீங்கன்னா பேரிடர் காலத்தில் மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து நாங்கள் பல்வேறு உதவிகள் பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டு பசுமை சேவைக்காக பசுமை முதன்மையாளர் விருது கொடுத்திருந்தாங்க. இந்த ஆண்டு எங்களுடைய சமூக சேவையை பாராட்டி சிறந்த இளைஞருக்கான விருதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையாள பெற்றதில் ரொம்ப சந்தோஷம். இந்த ரூபாய் 1 லட்சத்தை பாத்தீங்கன்னா சமூக சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம். அதே போல தொடர்ச்சியா சேவை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் மக்களுக்காக உதவி பண்ணுங்க, ரத்த தானம் பண்ணுங்க. ஆமா சார். முதலமைச்சர் கையால ஒரு விருது எவ்வளவு பெரிய அங்கீகாரமா பாக்குறீங்க? கண்டிப்பா சார். இது எங்களுடைய குழுவுக்கும் அதே போல எங்களுடைய மாவட்டத்திற்கும் இது பெருமையா கருதுறோம். மேலும் எங்களை சமூக சேவை செய்ய இது ஊக்கப்படுத்துறதா இருக்கும் சார். இதை வழங்கிய தமிழக அரசுக்கும் இதை பரிந்துரை செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்னோட பேர் ஜெயக்குமார். நான் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியிலிருந்து வரேன். கடந்த 8 ஆண்டுகளா பல்வேறு சமூக சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அங்கீகரிக்கும் விதமாக முதலமைச்சரோட மாநில இளைஞர் விருது கொடுத்திருக்காங்க. இதை நாங்க மாண்புமிகு முதலமைச்சர் கையால வாங்கினத பெரிய விஷயமா நினைக்கிறோம். கடந்த 8 வருஷங்களா பல்வேறு சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன சேவைகள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு முடி தானம், தட்டுணுக்கள் தானம், அது போக ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் தாய்ப்பால் தானங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். மரம் நடுதல், அப்புறம் திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான குறிக்கோள் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதரவற்ற மக்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்ட நபர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு உரிய முறையில் மீட்டெடுத்து உரிய பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு காப்பகத்தில் சேர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இது அங்கீகரிக்கிறதும் அந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. இது எங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய விஷயமா கருதுறோம். இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாரத மாதா ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் ஆனந்த்குமாருக்கு மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, தொண்டு நிறுவனங்கள், ரத்த தான கொடையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கௌரி, ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரேன். அன்பு செய்வோம் அறக்கட்டளை மூலமாக கடந்த 3 வருஷமா மலைவாழ் மக்களுக்கு டியூஷன் சென்டர்ஸ் ஈவினிங் டைம்ல டெய்லியும் நடத்திட்டு இருக்கோம். அதை அங்கீகரிக்கிற வண்ணமாக தான் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இளைஞருக்கான விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதின் மூலமா இன்னும் சிறந்த முறையில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை எப்படி மேலே கொண்டு போகணுங்கிறத பார்த்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இது எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் முதலமைச்சருக்கு. இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் சார், எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு தான் இது மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம் சார். குழந்தைங்களுக்கு சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. அதில் அங்கே மலைவாழ் மக்களோட அங்கே பாப்புலேஷனும் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஈவினிங் டைமில் நமக்குலாம் ஈஸியாக கிடைக்கிற டியூஷன்றது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஈவினிங் டைமில் இருக்க லெஷர் பீரியடில் அவங்க சில தப்பான பழக்கத்தெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ஈவினிங் டைம் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். இதனால் அவங்க கல்வித்திறனும் மேம்பட்டிருக்கு. இன்னமும் அவங்கள எப்படி இப்போ வரைக்கும் அங்கே யாரும் 10th வரைக்கும் கூட பாஸ் பண்ணல பெரிய அளவுக்கு. அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணுன்றது தான் பார்த்துட்டு இருக்கோம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.